இப்படி கால் பண்ணிடுறான்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ரவுடி பேபி. அமுல் பேபி, என்னாச்சு? ஏன் அவ்வளவு கால் பண்ணிக்கிற? நீ முதல்ல சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி வா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீ உடனே கிளம்பி வா. அதோ வரேன். நான் தெரியலையே. உங்க அக்கா எதுக்காக நம்மள விட்டுட்டு சத்யாவை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க? அது ஒண்ணு இல்ல. எதுக்கு எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னா, சொம்புல ஒரு பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வரப்போ அவ எப்படி தண்ணிய சிக்கனமா யூஸ் பண்றான்னு பாத்து அவ எப்படி குடும்பத்தை நடத்துறான்னு அவங்க கணிப்பாங்க. இப்ப எப்படி சத்தியம் மாட்டுறான்னு பாக்கலாம். நாளைக்கு நடக்க போற சுமங்கலி பூஜை விஷயமா உங்ககிட்ட பேசணும். சாயங்காலமா வா. சரிங்க அத்தா. நீங்க ரொம்ப தூரம் கார்ல வந்து டயர்டா இருப்பீங்க. உங்களுக்காக ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா, ரூமுக்கு கூட்டு போமா. சரி வாங்க வாங்க. வரேன். வாங்க வாங்க. தேவிகா, பேசாம உங்க அக்காவை பார்த்து நாமளே நடந்த உண்மை என்னன்னு சொல்லிடலாமே. சரி வா. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அக்கா, நான் முழுசா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்கக்கா. நீங்க நடுவுல ஏதாவது பேசுனீங்கன்னா எங்களுக்கு பதட்டமாயிடும்க்கா. அக்கா, இந்த வீட்ல பெரிய அநியாயம் நடக்குதுக்கா. உங்களையே ஏமாத்திட்டாங்கக்கா. ஆமா, உங்க முன்னாடி பயப்படுற மாதிரி நடிக்கிறவங்க உங்க பின்னாடி போய் உங்களையே ஏமாத்திட்டு இருக்காங்க. யாரு என்ன ஏமாத்தினா? புரியுற மாதிரி சொல்லு. அக்கா, இன்னைக்கு இந்த வீட்டு வாசல்ல கோலம் போட்டதுல இருந்து கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவுனது, பூஜை அறைய சுத்தம் பண்ணது வரைக்கும் அத்தனையும் பண்ணது சத்யாதான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இல்ல. சௌமியாவும் பிரபுவும் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. சத்யாவுக்கும் இதுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்ல. சொல்ல போனா இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட செய்யவே தெரியாது. ஆனா இதெல்லாம் அவளே செஞ்ச மாதிரி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா. அக்கா, இப்படியாப்பட்ட ஏமாத்துக்காரிய நீங்க வந்து நிறுத்து. எனக்கு சுத்தமா பிடிக்காது மத்தவங்கள பத்தி குறை சொல்றதும் கோள் சொல்றதும். அவ என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அத நான் கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இனிமே நீங்க ரெண்டு பேரும் குறை சொல்றத நான் பார்த்தேன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ரெண்டு பேரையும் பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. போங்க இங்கிருந்து, கிளம்புங்க. தேவிகா, ஐயோ, என்ன ஆச்சு? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ ஏதோ யோசனையிலே இருக்க. அப்பா, என்னமா ஆச்சு? நிர்மலா, எங்க அக்காவுக்கு யாருமே யார பத்தியுமே குறை சொல்லவே கூடாது. அப்படி போய் சொன்னாங்கன்னு வெச்சுக்கோ, யாரு குறை சொன்னாங்களோ அவங்களதான் முதல்ல கூப்பிட்டு வச்சு வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. அது சரி. ஏய், நல்ல வேலை சொன்ன. நான் பாட்டுக்கு இது தெரியாம ஏதாவது உங்க அக்கா கிட்ட வாய விட்டுருப்பேன். ஆனா ஒண்ணு தெரியுமா நிர்மலா, எங்க அக்காவை ரொம்ப நாள்லாம் ஏமாத்த முடியாது. கண்டிப்பா கூடிய சீக்கிரம்
அந்த சத்யாவோட குட்டு உடையத்தான் போகுது. அப்ப தெரியும் அவளுக்கு. பெரியம்மா இப்ப நல்ல மூட்ல இருக்காங்க. சத்யா இப்ப போலீஸ் ஆகிற மேட்டரை சொல்லி சம்மதம் வாங்கிடலாமா? பெரியம்மா சொல்லு பிரபு. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அது என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? சொல்லு. இல்ல, அது வந்து சத்யா போலி. அமுல் பேபி, அத்தை என்னமோ சொல்ல வந்தி, அது என்னன்னு சொல்லு பிரபு. அது வந்து அத்தை, நாளைக்கு சுமங்கலி பூஜைக்கு என்னென்ன வேலை செய்யணும் அது இதுன்னு சொல்லிருந்தீங்களா, அது என்னன்னு தான் கேட்க வந்தாரு. ஆமா, அதான். ஆமா, அத பத்தி நைட்டு பேசிக்கலாம். இப்ப என்ன அவசரம்? அதானே, என்ன அவசரம்? சரி பெரியம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. வரேன் பெரியம்மா. ரவுடி பேபி, இரு. இப்ப எதுக்கு போலீஸ் ஆகிற விஷயத்த சொல்ல வேணான்னு தடுத்த? நல்ல வேலை வந்து தடுத்துனேன்னு சந்தோஷப்படாம பேபி. ஆமா, என்ன தைரியத்துல நீ அவங்களாண்ட சொல்ல போன? ஏன் சொன்னா என்ன? அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி சம்மதம் வாங்க வேண்டாமா? பேபி, அத்தை ரொம்ப கண்டிப்பானவங்களா இருக்கிறாங்க. பேசுறது எல்லாமே 8-1 துண்டு 2ன்னு இந்த மாதிரியே இருக்குது. நீ பாட்டுக்கு போய் என் பொண்டாட்டி போலீஸ் ஆக போறான்னு சொல்லி அதுக்கு அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு பட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்களா என்ன? இதோ பாரு, நானா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். சொந்த தங்கச்சியான இந்து மாண்டியா வீராப்பா பேசாம இருந்தவங்க. நீ எல்லாம் எந்த மூளை? அண்ணி, என்னாச்சு? இங்க வாங்க. என்னாச்சு? வாங்க அண்ணி. அண்ணி, டாஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? டாஸ்கா? அது என்ன? எனக்கு என்னமோ பெரியம்மா நைட் டிஃபன் உங்களதான் செய்ய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நானா? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே. தெரிஞ்சாலும் அது அவங்களுக்கு புடிக்கிற மாதிரி எனக்கு செய்ய தெரியாதே. ஐயோ, இனி நான் என்ன பண்ண போறனோ? ஐயோ, ரவுடி பேபி, என்ன உங்களுக்கு இது? இதுவா நைட்டுக்கு டிஃபன்? நீ என்னன்னா சொல்ற? எதுக்கு? எதுக்கா? பெரியம்மா ரவுடி பேபியை சமைக்க சொல்லிட்டா என்ன பண்றது? அதான் நைட்டுக்கு டின்னருக்கு என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, இதான் அமுல் பேபிங்கிறது. ரவுடி பேபி, இப்பதான் இத பத்தி பேசணும் தான், அதுக்குள்ள செஞ்சுட்டே அமுல் பேபி. எஸ் ரவுடி பேபி, இதுல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இட்லி, தோசை, அடை, வடை, சப்பாத்தி, பூரி, கிழங்கு, ஆப்பம், இடியாப்பம், புட்டு, கிச்சடி, வடகரி, பொங்கல், பரோட்டா, வடகிட எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. பெரியம்மா எது கேட்டாலும் நீயே சமைச்சமே எடுத்து கொடுத்துடணும். ஓகே? நான் பாத்துக்கிறேன். சிறப்பா செஞ்சிருவோம். சத்யா, பெரியதா, இங்க வாமா. வாங்க வாங்க. பாத்து. ஆபீஸ் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போன்ல பேசிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்ல பெரியம்மா, ஒரு மீட்டிங் இருக்கு, அத முடிச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. டைம் பாத்தியா?
போ, காலையில மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கோ. அது பெரியமா. நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. ஓகே. ஹலோ, மீட்டிங் கேன்சல். சரி. தேவிகா, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இன்னும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சிரும். ஓகே. ஐயோ, இதையா செஞ்ச? ஐயோ, எல்லாரும் இங்கே உட்காந்து இப்ப என்ன பண்றது? எனக்கே ஒண்ணும் புரியல. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே, ஆர்டர் பண்ணிட்டேன். என்னன்னா ரவுடி பேபி அங்க கேழ்வரகு தோசை சுட தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சுட்ட தோசையும் கருகிடுச்சா. அச்சச்சோ. அதான் இப்ப நான் வெளியில ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். அது இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துரும். நீ என்ன பண்ற? அதை வெளியில இப்ப வாங்கி நீ மறைச்சு கொண்டு போய் ரவுடி பேபி கொடுத்துரு. ஓகே? ஐயோ, அது முடியுமாண்ணா? முடிஞ்சு ஆகணும். இல்ல ரவுடி பேபி முடிஞ்சிருவா. பரவாயில்லையா? சரிண்ணா, நான் ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் பண்ணாத, வாங்கிடு. ம். சௌமியா, ஆ, எங்க போற? அது வந்து கேட் சரியா மூடல. ஏதாச்சும் திருட வந்துருவான்ல, அதனாலதான் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு பெரியமா. வெளியே கேட் ஓபனா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் லாஸ்டா கடைக்கு போயிட்டு சரியா மூடாம வந்துட்டேன். வரும்போதே மூடிட்டு வர தெரியாதா? சாரி பெரியமா. சரி போ. சத்யா நாளைக்கு செமையா மாட்ட போறா. சரி, அதை விட நிர்மலா, இப்ப எப்படி அவ தோசை விஷயத்துல ஜெயிச்சா? அவ சாதாரண தோசையவே தண்ணில நினைச்ச பேப்பர் மாதிரி பிச்சு பிச்சு தான் கொடுப்பா. ஆனா இவ்ளோ கஷ்டமான கேழ்வரகு தோசைய எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அவ செஞ்சான்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அது பெர்ஃபெக்ட் தோசை இல்ல, ஃப்ராட் தோசை. ஃப்ராட் தோசையா? என்ன சொல்ற? என்ன எனக்கு புரியல. தோசை மணத்தோட சேர்ந்து வாழை இலை வாசனை வருதா? ஏய் ஆமா, தோசைய ஹோட்டல்ல பார்சல் வாங்கி நம்மள சமாளிச்சிருக்காங்க. அட பாவிங்களா, போர்ஜரியில நம்மளே ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போல இருக்கு. நாம இதை விடக்கூடாது. இப்பவே இந்த விஷயத்த அக்கா கிட்ட போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். இல்ல தேவிகா, எவிடன்ஸ் இல்லாம போனா நமக்கு தான் கெட்ட பேர் வரும். அதுக்காக அவங்க ஜெயிக்கிறத பாத்துக்கிட்டே இருக்க முடியாதே. கண்ணுல விளக்கண்ணைய ஊத்திக்கிட்டு கண்காணிக்கிற என் அக்கா கண்ணுலயே அவ மண்ணெல்லி போட்டிருக்கா. வந்த 1/2 மணி நேரத்துல அக்கா கிட்ட அவ மாட்டுவான்னு பார்த்தா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த சத்தியம் தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. தப்பிக்கிறது மாற்றுறதுக்காக தான். எப்படி? பாம்பு வாயில தப்பிச்ச சத்யா முதல வாயில மாட்டிதானே ஆகணும். நாளைக்கு சுமங்கலி பூஜை. கோலம் போடுறதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சத்யா தான் பண்ணணும்.
கூடவே பெரியக்கா கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. செத்தா சத்யா. இதுவரைக்கும் பிரபு கிட்ட ஹெல்ப் வாங்கி சத்யா எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா நாளைக்கு அப்படி இல்ல. சத்யா வரலட்சுமி ஸ்லோகம் பாடணும். மத்ததுல தப்பிச்ச மாதிரி இதுல வாய வாடகைக்கு வாங்க முடியாதே. அவ தானே பாடணும். முடியுமா? சத்தியமா அது முடியாது. கையில கத்தி எடுத்தவளால கத்தி பாட முடியுமா என்ன? அவ வாயில இருந்து வார்த்தைக்கு வார்த்தை குப்பத்து பாஷை தான் அருவியா வந்து கொட்டுது. இந்த லட்சணத்துல வரலட்சுமி ஸ்லோகம்லாம் சான்ஸே இல்ல. நாளைக்கு அவ பாட போறது ஸ்லோகம் இல்ல, அவளுக்கு அவளே பாடிக்கிற ஒப்பாரி. 100% சரியா பாடினாவே அக்கா குறை கண்டுபிடிப்பாங்க. ஆனா சத்யா பாட்டையே குறையாதான் பாட போறா. பெரியக்கா கப்புன்னு அமுக்க போறாங்க, சத்யா பேந்த பேந்த முழிக்க போறா. சுமங்கலி பூஜையில அவ நம்மளையும் அக்காவையும் ஏமாத்தல, அந்த கடவுளையே ஏமாத்த போறா. நிச்சயமா இதுல அவ மாட்டுவா. நிர்மலா, நாளையோட அவ ஆட்டம் காலி. சுமங்கலி பூஜையும் சரி, ஸ்லோகம் பாடுறதும் சரி, இதையெல்லாம் பழக்கம் இருக்கிறவங்களால மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். சத்யாவால நிச்சயமா செய்ய முடியாது. என் பெரிய அக்கா கிட்ட செம்மையா அவ மாட்ட போறா. அது நானா இருந்தாலும் கூட உங்களை இந்துமதியோட அக்காவா நான் பாக்கல, என் சொந்த சகோதரியா தான் பாக்குறேன். அப்படிதான் நடந்துக்கவும் செய்யறேன். பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் மனச கல்லாக்கிக்கிட்டு வைராகியமா இருந்தேன். நான் சொத்தை பிரிச்சு கொடுக்க தான் போறேன். என்ன சவுண்ட் கேக்குது? அது நான் தான் வேலை செஞ்ச டயர்ட்ல இது வருது. அது வெக்க வெக்கையா இருக்குது.
Rowdy baby? Rowdy baby? இந்த நேரத்துல பிரபு தம்பி எங்க போகுது? Rowdy baby, இந்தா புடி கிரீன் டீ சாப்பிடு. எதுக்கு அமல் பேபி நீ சிரமப்படுற? உனக்கு தூங்க தானே சொன்னா? என் பொண்டாட்டி எஸ்ஏ ஆவறதுக்கு ராத்திரி பகலும் கஷ்டப்படுவா, நான் மட்டும் போய் தூங்கணுமா? நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இந்த டீ போடுறதுல எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. நீ சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ணலாம். சாப்பிடு. புள்ளியா? என்ன சொல்ற? இந்த புள்ளி நீங்களா? அந்த கோடு அண்ணியா? உங்களுடைய லவ் தான் கோலமா? எப்படி? அண்ணி வெக்கமெல்லாம் படுறாங்க. சௌமியா அண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் அண்ணியோட முகத்துல வெக்கத்தை பாக்குறேன். கோலம் போட்டாச்சா சத்யா? போட்டாத்தா. பெரியம்மா, அண்ணி கஷ்டப்பட்டு பெருசா அழகா கோலம் போட்டிருக்காங்க. இதுல என்ன கஷ்டம்? கோலம் போடுறதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? குனிஞ்சு வளைஞ்சா உடம்புக்கு நல்லது. ஒழுக்கம் வளரும், கவனம் பெருகும், புத்தி கூர்மையாகும். புள்ளிங்கிற உறவுகளை இணைச்சு அரவணைக்கிற பொறுமை வரும். கோலத்துல இவ்ளோ விஷயமா? எல்லா சம்பிரதாயங்களுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு.
புதுமை நாகரிகங்கிற பேர்ல அதை ஒதுக்க கூடாது. இல்லத்த, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்வேன். ஆமா பெரியம்மா, நீங்க சொல்றது அப்படியே புடிச்சுப்பா. சத்யா பிரில்லியன்ட். அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். சத்யா கோலம் போடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? அது பெரியம்மா, சூரிய நமஸ்காரம் பண்ண வந்தேன். அந்த மஞ்சள் துணி கேட்ட நீ வாங்கிட்டு வந்துட்டியா? மேல இருக்குதத்த. சரி, எத்தாந்துரும் அத்த. போய் எடுத்துக்கோ. போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு யூனிஃபார்ம் கேக்குதா? இனி என்னைக்குமே அந்த Dress போடவே முடியாது. பாட்டி, பாட்டி, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? ஏன் கேக்குற? வீட்ல எல்லாரும் வேலை செய்யறாங்க, அதனாலதான் கேட்டேன். இன்னைக்கு சுமங்கலி பூஜை, அதுக்குதான் இந்த ஏற்பாடு. அக்கா பார்வையில படுற மாதிரி அதை வை. எங்க இங்க மறைச்சு வச்ச யூனிஃபார்ம காணோம். எங்க போச்சு? இந்த Dress மட்டும் பெரியக்கா பார்த்தாங்க, சத்யாக்கு செம மொத்துதான். கனவுல வந்து இந்த நாள்ல வரலட்சுமி விரதம் இருந்தா நான் உன் வீட்ல பரிபூரணமா தங்குவேன் அப்படின்னு அருள்வாக்கு கொடுத்திருக்காங்க. சாருமதியும் அப்படியே செஞ்சிருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்க? பேபி, இதுதான் யூனிஃபார்ம் மறைச்சு வைக்கிற இடமா? ஐயோ, பாத்துட்டாளே. பேபி, அத நான் வைக்கல. பின்ன எப்படி இங்க வந்துச்சு? தெரியலையே. அது ரூம்ல தான் வச்சிருந்தேன், அதை காணும் தான் நான் உன்னாண்ட சொல்ல வந்தேன். ரூம்லயா? அதான் எல்லா சுமங்கலிகளும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த விரதத்தை செஞ்சாலும் மத்தவங்களுக்கு சொன்னாலும் புண்ணியம் கிடைக்குங்கிறது ஐதீகம். அதத்தான் நாம இப்ப கொண்டாடுறோம். பெரியத்த போலீஸ் ட்ரெஸ் பாத்துற கூடாது அவள் பேபி. பேபி, அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த யூனிஃபார்ம் எடுத்துடணும். நான் போறேன். போறியா? சரி போ.
வேண்டுனா சாமி அருள் கொடுக்குமா? நிச்சயமா. ஆனா அதுக்கு வீட்டை சுத்தமா வச்சிருக்கிற மாதிரி மனசையும் சுத்தமா வச்சுக்கணும். சத்யா, அந்த மஞ்ச துணி எங்க? ரொடி பேபி, நீ ரூம்ல வச்ச யூனிஃபார்ம் இங்க எப்படி வந்துச்சு? தெரியல அமுல் பேபி, அதான் எனக்கே ஒரு குழப்பமா இருக்குது. சரி சரி, இனிமேலாவது இது பத்திரமா வச்சுக்கோ. சௌமியா, நீ குழந்தைக்கு சாப்பாடு குடுத்துட்டியா? நான் கொடுத்துடுறேன். நீ சரி, நான் உள்ள வச்சுட்டு வந்தேன். சத்யா சிக்கிறதுக்கு சரியான சான்ஸ் இது. எல்லாம் நாசமா போச்சு. ச்சே, இந்த குப்பத்துக்காரிய நம்ம வீட்டு ஆளுங்களே காப்பாத்துறாங்களே. ஐயோ. சரி விடு, அடுத்து பூஜை இருக்குல்ல, சத்யாவை அதுல பாத்துக்கலாம். நம்ம புடிங்கிடணும். ஓ, செம்ம ஐடியா. அப்புறம் சத்யா ஸ்லோகம் தெரியாம திருட்டு மொழி முழிப்பா. அக்கா கிட்ட செம்மையா மாட்டுவா. எனக்கு ஸ்லோகம் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அக்காக்கு சத்யா மேல பெருசா கோவம் வராது. ஆனா அவ ஃப்ராட் வேலை பண்ணி ஸ்லோகம் சொன்னான்னு தெரிஞ்சா அக்கா செம்ம டென்ஷன் ஆவாங்க. சாமி விஷயத்துல போய் சொன்னவ எதுக்கு அஞ்சுவான்னு எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவளை அவமானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட சத்யாவால நல்ல பேரை எடுக்கவே முடியாது. கரெக்ட். அவ யூனிஃபார்ம் விஷயத்துல தப்பிச்ச மாதிரி இதுல தப்பிச்சிடவே கூடாது. சரி, அவளை மாட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு அக்கா கிட்ட நல்ல பேரே கிடைக்காது. அவளோட போலீஸ் ஆகிற கனவு அதுவும் பொசுங்கிடும்.